வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம்.
ஆக்னி பருவத்திடையே மனம் செலுத்தி அவர்கள் பெரியும்
உடல் முழுவதும் பதார்த்தத்துல பரவி விட்டுக் கொள்றோம். அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி பரவோம். அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி பரவோம். அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி பரவோம். வாழ்க்கை துணைகளை வாழ்த்துவோம். பெற்ற மக்க செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே இணைந்துள்ள மேலாளர்கள், உதவியாளர்கள் இவர்களை எல்லாம் வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சம் இன்றி மக்கள் உழைத்துண்டு வழக்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றை பெய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். யோகா நம் பாரத நாட்டின் தொன்மையான கலை. உடல், மனம், உயிர் இவற்றின் ஒன்றியமாக திகழ்வது யோகா. தனி மனிதன் என்ற வரையறுக்கப்பட்ட உருவத்துக்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள இணைப்பை உணர வைக்கும் அற்புதம் யோகா. தனி மனிதனின் ஆரோக்கியத்துடன் சமுதாயம் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரே மார்க்கம் இதுவே. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்யும் உயர் நோக்கத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பெரும் முயற்சியில் ஜூன் 21ஆம் நாள் பன்னாட்டு யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்துக்கு அமெரிக்கா, சீனா உட்பட 177 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அரசின் இம்முயற்சியில் தன்னை இணைத்து கொண்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் முதல் யோகா தினம் 2015ஆம் ஆண்டு சென்னை வர்த்தக மைய அரங்கில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பான முறையில் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாண்டும் இணையம் வழியே யோகா தின நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒரு காலத்தில் உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது. ஏனென்றால் உழைப்பினால மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது. பிற்காலத்தில் தான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலையில் செய்கிற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு. ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். இந்த நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்திங்கன்னா
பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க. இது ஓரளவில் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்து காட்டுது. இப்போது இந்த உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம் என்றதை சிந்திப்போம். இந்த உடலில் எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனித்து பாருங்கள். இவைகளெல்லாம் யார் மனிதனை செய்தது இல்லை, இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு சுருக்க ஆற்றல் உடலில் இயங்குற போது இலக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸு அதை வச்சுக்கிறதுக்கு, நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது. எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ, அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ, அந்த இடத்துல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே தடைப்படும். இந்த உயிரோட்டம் தடைப்படுற போது என்ன, அது எல்லாமே தடைப்படுது. எந்தெந்த உறுப்பில் இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி. அப்போது இந்த தடை தான் ஷார்ட் சர்க்யூட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் மின்குறுக்குன்னு சொல்கிறோம். அது கருமையத்தை பாதித்து அங்கேயே ஃபியூஸ் ஆகிட்ட போது, அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் வந்துட்ட போது கருமையம் உடைந்து விடும். அதாவது அங்கே உள்ள நரம்புகளெல்லாம் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளும். அப்போது அங்கே கருமையத்தில் காந்த சக்தி அழுத்தம் ஒன்று இருக்குது, உயிர் சக்தியினுடைய அழுத்தம் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், விந்து நாதம், அதுவும் அங்கே தான் மையம் கொண்டு இருக்கும். ஆக இந்த 3 இயக்கமும் சேர்ந்து சரியாக இருக்கிற போது தான் மனித உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எல்லா உணர்வுகளும் நல்லா இருக்குது என்ன சொல்கிறோம். இப்போ அதுவே அந்த ஷார்ட் சர்க்யூட்டால், மின் குறுக்கால் அது உழைஞ்சி போச்சுன்னா வித்து வெளியேறிடும், ஜீவகாந்த சக்தி வெளியேறிடும், உற்பத்தியும் இருக்காது. அதுக்கு பேர் டெத். இந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தடைப்படாது இருப்பதற்கும், சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கி கொண்டு அந்த ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடலில் போதிய அளவில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் முறையாக இயக்கி பயிற்சி செய்யணும். ஏதோ ஒரு உறுப்பு பயிற்சி செய்தால் மாத்திரம் போகாது, அது அப்படி இல்லை. உடலில் உள்ள எல்லா செல்களும் நல்ல முறையில் காந்த ஓட்டம் எடுத்துக்கிட்டு அதாவது வேலையை சரியாக செய்யணும். இந்த அக்கறையோடு ஒவ்வொருவரும் இந்த உடல் பயிற்சியில் மூச்சு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக கொள்ளுங்க, இது அவசியம். और देश भर में और विश्व भर में योग से जुड़े हुए सभी महानुभाव आज कभी किसी ने सोचा होगा कि राजपथ भी योग पथ बन सकता है। यूएनओ के द्वारा आज अंतर्राष्ट्रीय योग दिवस का आरंभ हो रहा है, लेकिन मैं मानता हूं आज 21 जून से अंतर्राष्ट्रीय योग दिवस से न सिर्फ एक दिवस मनाने का प्रारंभ हो रहा है, लेकिन शांति, सद्भावना, इस ऊंचाइयों को प्राप्त करने के लिए मानव मन को ट्रेनिंग करने के लिए एक नए युग का आरंभ हो रहा है।
मैं आज ये कहना चाहूंगा कि सदियों से जिन महापुरुषों ने, जिन ऋषियों ने, जिन मुनियों ने, जिन योग गुरुओं ने, जिन योग शिक्षकों ने, जिन योग अभ्यासुओं ने सदियों से इस परंपरा को निभाया है, आगे बढ़ाया है, उसमें विकास के किन बिंदु जोड़े भी हैं, मैं आज पूरे विश्व के इन ऐसे महानुभावों को आदरपूर्वक नमन करता हूं और मैं उनका गौरव करता हूं। इन योग अभ्यासियों को आशीर्वाद देने का अवसर न मिला हो। पहली बार दुनिया को स्वीकार करना होगा कि आज अब ये सूरज योग अभ्यासियों के यहां से कभी ढलता नहीं है। वो पूरा चक्र जहां सूरज जाएगा वहां योग अभ्यासु मौजूद होगा। ये आज दुनिया में पहुंच चुका है। मन, बुद्धि, शरीर, आत्मा, ये सभी संतुलित हो, संकलित हो, सहज हो, इस अवस्था को प्राप्त करने में योग की बहुत बड़ी भूमिका होती है। It's a pleasure to participate in the International Yoga Day function organized by the World Community Service Center, founded by the great sage Vedadri Maharshi, and address this distinguished gathering here this evening. We are a nation with great values and tradition. India has an unparalleled heritage which is sustained over the ages. It has inspired an efficient and systematic way of life followed by generations. But today, Western culture and modernity has crept in, and it is slowly eroding our rich past. Harmonizing the soul, the mind, and the body is imperative to build a healthy society. We may be developing in all spheres, but developing citizens into perfect human beings is the need of the hour. This is possible only with yoga. Thanks to the initiatives taken by our Honorable Prime Minister, Sri Narendra Modi ji, to revive the practice of yoga among the people of the world, to bring about a holistic approach in their health and well-being. The history of yoga traces back to more than 6,000 years with its origin in India. The secret of yoga is the achievement of a sense of balance and control. Control on the body, health and mind. Various saints and sages, great philosophers, scholars, and spiritual leaders have propagated and practiced yoga and have stressed on the need for developing an inner self. I commend the efforts taken by the World Community Service Center to spread yoga in line with the vision of its founder, Sri Vedadri Maharshi, through simple yoga exercises. I am happy to learn
that its course, SKY Yoga, for human excellence education is being offered in 22 universities, and its initiatives to impart yoga for youth empowerment and to organize SKY Yoga camps in villages deserve a special mention. I congratulate the World Community Service Center for organizing the International Yoga Day program and for conducting yoga live demo performance by more than 1,000 persons. I convey my warm felicitations to Thiru SKM Mailanandan, President, and members of the World Community Service Center, and to all those who are associated with this. We proved in this universe that yoga has got tremendous improvement on the memory. That time, we didn't have any computer. Only thing we got it from foreign countries, one of the alpha and beta waves in the brain. That's why I must appreciate the Valga Valamudan. They told only one word. I was happy. Valga Vayyagam. It is not Valga Tamil Nadu, Valga somebody. It is a Valgavayam. Total world has to think. That itself is a big concept which Swamiji who's made it. I didn't have done acquaintance with the Swamiji, but I have got acquaintance with these people. They told me about Swamiji. My dear friends, not only that one, today Prime Minister and our Chief Minister Dr. Jayalalitha ji, who introduced yoga all the schools. Not only that one, now she wanted to make each and every district one yoga college. And she wanted to give the scholarship for the poor people. Can you imagine how the yoga come? We must thank Prime Minister and CM who made it. Everybody, no cost. Even morning they were discussing, I promised them we will get one college here, first college in India, that is yoga college in this place, so that they are doing hard work. I assure you, sir, all of you, we will get you that one. My dear young friends, today, every day, when you go early morning, getting up, touching your parents' feet, that itself is a great thing for you. Daily you practice yoga. Pray your parents first, then God, then your teachers. நீங்கள் எல்லாம் நல்ல brilliant students, எல்லாரும் யோகா செய்யுங்க. I must thank the trust, especially Vedatri Maharishi. Today is the day of equinox, June 21st. இந்த நாளில்தான் பகல் நேரம் அதிகமாக இருக்கிறது, June 21st. அதனால்தான் இந்த நாளை அகில உலக யோகா தினமாக அறிவித்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு இந்த நாள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அசைகின்ற உடலையும் அசையாத மனதையும் ஒரு மனிதன் கொண்டு விளங்கினால் அவன் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தலைவனாக உருவாவான் என்பதற்கு மிகச்சிறந்த யோகிகளே இன்றைக்கு எடுத்துக்காட்டு. இந்திய நாடு இன்றைக்கு பல மேன்மையான
விஷயங்களை எல்லாம் உலகிற்கு கொடுத்திருக்கிறது. அதிலே இன்றைக்கு சிகரம் வைத்தார் போல அகில உலகமும் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு யோகா தினம் என்பது இட்ஸ் அப்சர்வ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். நாம் பெற்ற செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல உடல் வலிவு இருக்க வேண்டும். அந்த நல்ல உடல் வலிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை யோகா என்பதை இன்றைக்கு இந்திய நாடு சொல்லிக் கொடுத்தது. அதை உலகமெங்கும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறைநிலை நோக்கி மேற்கொள்கிற புனித யாத்திரை தான் வாழ்க்கை. அந்த புனித யாத்திரை எப்படி வசப்படும் வாழ்க்கை என்று சொன்னால் அதற்கு யோகா அவசியம் என்று சொல்லுகிறார்கள். சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டிலே பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் நாகரிகமுடைய மனிதனாக கருதப்படுவான். இந்த சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டிலே ஒரே தாள கதியிலே இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பயன்படுவதுதான் யோகா. ஆக ஆனந்தத்தை தேடி உயிர்கள் அலைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மனம் அமைதியாக இருந்தால் தான் ஆனந்தம் இங்கே கிடைக்கும். ஆகவே ஆனந்தம் வேண்டும், அமைதி வேண்டும். விதவுட் டிஸ்டர்பன்ஸ் ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை யோகா. And health. Yoga is becoming very, very popular because of two reasons mainly. One is that health problems are increasing more and more, even among the young people. A lot of people, because of the nature of their work, they developed various problems. They developed digestive problems, they developed back pain, and so on and so forth. So yoga is becoming very, very popular as a remedy to these problems. The other reason is that medical care is becoming very, very expensive also. So there is everything to be said for preventing diseases, and so yoga is becoming one method by which people try to keep away from the doctor. A third reason could be that today mental stresses and strains are very, very much, and so yoga also provides you some sort of a mental balance so that you can face the stresses of life. Yoga is spreading across the world. It's not only in India that yoga is popular, abroad also it is spreading, and people in the West are slowly realizing the importance of yoga. And it is here that institutions like World Community Service Center is playing a human role. I have passed by this center occasionally, but I never knew that such a wonderful institution existed here, and I am surprised to find that this institution is spreading the message of yoga across the world. 21st of June every year has been declared as the International Yoga Day. It is important because though many of us may have heard about yoga, it requires a little bit of a push and a thought, a community presence like this to realize how important it is. அறிவு திருக்கோயிலில் மிகச்சிறப்பாக எழுச்சியோடு இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த யோகா தினம் மிகச்சிறப்பானதொரு நிகழ்வாக அமைந்திட
குறிப்பாக இந்த யோகா தினத்தில் பெரியவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆழியாரிலே பெரிய அளவிற்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் பக்குவப்படுத்தப்பட்டு நாளைய நம்முடைய சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்வு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு நாட்டினுடைய இலக்கணமாக அவன் சொல்லுகின்ற பொழுது பசியில்லாத ஒரு நாடு, பகையில்லாத ஒரு தேசம், பிணியில்லாத மக்களை கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு, இவைதான் உயர்ந்த நாடு என்று சொல்லுகிறார். எனவே பிணியில்லாத ஒரு நிலை இருக்கக்கூடிய தேசம்தான் உயர்ந்த தேசம் என்று சொல்லுகின்ற அந்த உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிணி இல்லாத ஒரு சமூகம், நோயில்லாத ஒரு சமூகம்தான் ஒரு மிகச்சிறந்த நாட்டினுடைய அம்சமாக இருப்பதற்கு இன்றைக்கு பல வழிமுறைகளிலே யோகா தலைச்சிறந்து விளங்குகிறது என்று நான் நம்புகிறேன், அறிகிறேன். நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி பல பேருண்மைகளை நம்முடைய மானுட சமூகத்திற்கு அவர் தானமாக அளித்திருக்கிறார். விளைவுதான் இன்றைக்கு இத்தகைய யோகா பயிற்சி. யோகா என்பது எப்படி, யோகா பயிற்சிகளை செய்பவர் மட்டும் யோகி அல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தையும் நேர்மையையும் தாங்கி நிற்பவர்களும் யோகிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். எதை கற்றுக்கொண்டாலும் அதை நீங்கள் சிறுவர்களாக இருக்கிற பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள் என்று காந்தியடிகள் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஒப்பற்ற நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களினுடைய இந்த பயிற்சிகளை, இந்த யோக பயிற்சிகளை கற்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். மிக அற்புதமான இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், பொன்னையும் பொருளையும் புகழையும் விரும்பாதவன் ஒரு கர்ம யோகி என்று சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட யோகிகளாக இந்த சமூகத்தில் பல பேர் வருகிற பொழுது எம்முடைய தமிழ் சமூகம், என்னுடைய நாடு உலகத்தில் ஒப்பியர்வற்ற சமூகமாக, ஒப்பற்ற நாடாக அது மாறும். அதற்கான அடித்தளத்தை இன்றைக்கு அறிவு திருக்கோயில் செய்திருக்கிறது. உளமாற நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வாழ்க வளமுடன் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துகிறதோ, நம்முடைய அருள் தந்தை மகரிஷியினுடைய அந்த ஆழமான உள்ளத்தில் இந்த சமூகத்தை ஆழமாக நேசித்ததனுடைய வெளிப்பாடாக அந்த வாழ்க வளமுடன் என்கின்ற வார்த்தை வருகிறதோ, அது நீ உண்மையாகவே இந்த சமூகத்தை, இந்த தேசத்தை நீ நேர்மையாக நின்று நேசித்தால் அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அறிவு திருக்கோயிலினுடைய பணிகளை பார்த்து நான் பிரமிக்கிறேன். நீங்கள் கிராமங்களுக்கு செல்கிறீர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனவளக்கலை பயிற்சியை அளிக்கிறீர்கள், அந்த மக்களினுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துகிறீர்கள். அது மிகச்சிறந்த பாராட்டுக்குரிய செயல். நான் உளமாற வாழ்த்துகிறேன். தமிழகத்தினுடைய 70,000க்கு மேற்பட்ட குக்கிராமங்களை நீங்கள் சென்றடையுங்கள். நீங்கள் தான் இந்த மண்ணை உளமாற நேசிக்கக்கூடிய மகத்தான மனிதர்கள். எனவே அதை சென்றடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வேண்டி இன்று சர்வதேச யோகா தினம், அதை நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்,
அறிவும் ஆரோக்கியமான அறிவாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இணைய வேண்டும். ஆரோக்கியமான மனம், அறிவு, உடல், இந்த மூன்றும் இணைந்தால் மனிதனுடைய வாழ்வு ஆரோக்கியமாக இருக்கும், சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதற்குத்தான் ஆன்மீக கல்வி. இந்த ஆன்மீக கல்வியை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான்கள், பல ஞானிகள் யோகாசனத்தையும் தியானத்தையும் மூச்சு பயிற்சியும் உலகிற்கு வழங்கினார்கள். மருத்துவத்துறையை விட பல ஆண்டுகளுக்கு முன்பே இது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. காலத்தால் அவ்வளவு சிறப்படையாமல் இருந்தது. தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் இந்த யோகாசனத்திலே மிக்க ஈடுபாடு கொண்டவர், ஒரு சாதனையாளர். அவர் முயற்சி செய்து ஐநா சபையிலே இதை அறிமுகம் செய்தார்கள். ஐநா சபையும் உலகிற்கு ஜூன் 21 ஒவ்வொரு ஆண்டும் யோகா தினத்தை கொண்டாடும்படி வேண்டுகோள் விடுத்தது. உலகம் முழுவதும் இந்த யோகா தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக சமுதாய சேவா சங்கம் சென்னையிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே தமிழக ஆளுநர் மேதகு ரோஷையா அவர்கள் தலைமையில் பலாயிரக்கணக்கான மனவளக்கலை அன்பர்கள் சீருடை அணிந்து இந்த யோகாசனத்தை செய்து காமித்தார்கள். பலரும் வியப்படைத்து போனார்கள். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக சமுதாய சேவா சங்கம் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் பள்ளிகளில், கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில் கலந்து கொண்டு யோகாசனத்தை சிறப்பாக செய்து இந்த தினத்தை கொண்டாடி வருகிறது. இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அருட்தந்தை அவர்கள் 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி ஸ்கை யோகா என்ற பெயரில் மனவளக்கலை யோகாவை உலகுக்கு அறிமுகம் செய்தார். இது சுமார் இதுவரை 50 லட்சம் மக்கள் இதை கற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார். அருட்தந்தை அவர்கள் அருளிய இந்த மனவளக்கலை யோகாவில் அனைத்து பயிற்சிகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, வஜ்ராசனம், மகராசனம், மசாஜ், ரிலாக்ஸேஷன், இப்படி 9 வகையான பயிற்சிகளை எளிமைப்படுத்தி இதை ஸ்கை யோகா என்ற பெயரிலே, இதிலே ஆசனங்களும் உண்டு, உடற்பயிற்சி உண்டு, 2 இணைஞ்சது. அதே போல் குண்டலினி தியானம் சாதாரணமாக வயது வந்த அனைவரும் கற்றுக்கொள்ளுகின்ற வழியிலே எவ்வித மந்திரமோ தந்திரமோ சடங்குகளோ இல்லாமல் விஞ்ஞான முறைப்படி அருமையாக தியான முறைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். தன்னையே ஆய்வு செய்து தன்னுடைய குறைகளை நீக்குவதற்குண்டான இன்ட்ராஸ்பெக்ஷன் கோர்ஸ், அகத்தாய்வு பயிற்சிகளை உள்ளடக்கியிருக்கிறது. இதைவிட சிறப்பு என்னவென்றால், மனதை தூய்மைப்படுத்தி மனதிலே நற்பண்புகளை கொண்டு வந்து மனதை ஒருமுகப்படுத்தி மனதை விரிவுபடுத்தி இறை ஞானம், பிரம்ம ஞான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். மனிதனுடைய குறிக்கோள் இறுதி நிலையில் பூரண மனநிறைவை அடைவது. அதற்குத்தான் மோட்சம், முக்தி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி சாதாரண மனிதன் உடல் தூய்மை, மன தூய்மை, அறிவின் தூய்மை,
குணநலம் அத்தனையும் பெற்று வாழ்க்கையின் லட்சியமான முழுமைப்பேரை அடைவதற்கு வழிவகுத்து கொடுத்த இந்த ஸ்கை யோகா இன்று மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. இதனுடைய சிறப்பை உணர்ந்த, மதங்கள் சம்பிரதாயங்கள் கலக்காத விஞ்ஞான முறைப்படி இந்த சிறப்பை உணர்ந்த, இந்த பயிற்சிகளை உணர்ந்த பல்கலைக்கழகங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், யோகமும் மனித மாண்பும் என்ற பெயரிலே இன்று இந்த 10-15 ஆண்டுகளாக சர்டிஃபிகேட், டிப்ளமோ, யூஜி, பிஜி, பிஹெச்டி சுமார் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த இந்த பயிற்சிகளை நாங்கள் ஆண்டுதோறும் இந்த யோகா தினத்தில் பரவலாக அனைவருக்கும் பொதுவாக செய்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஏற்பாட்டில் மனம், அறிவு, புலன்கள் இதெல்லாம், அதாவது சுவாமி சச்சிதானந்த சுவாமி சொல்லுவார்கள், ஈஸிஃபுல் பாடி, பீஸ்ஃபுல் மைண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் லைஃப் என்று. அதுதான் இத்தகைய பயிற்சியுடைய சிறப்பு. எப்பொழுதும் வளையத்தக்க இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இயங்குகின்ற அளவிலே உடற்பயிற்சிகளும் மன அமைதிக்கான, அறிவை கூர்ந்து சிந்திக்கின்ற ஆற்றலை பெறுவதற்கான பயிற்சிகளும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதனை காலத்திற்கேற்ப உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்கின்ற வகையிலே நாங்கள் இப்பொழுது இன்றிலிருந்து ஆன்லைன் கோர்ஸ், ஃபவுண்டேஷன், சர்டிஃபிகேட், டிப்ளமோ, இப்படி ஆன்லைன் கோர்ஸை ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்று அதற்குண்டான ப்ரமோஷன் செய்தி வெளியிடப்படுகிறது. அடுத்த மாத இறுதியிலிருந்து இந்த பயிற்சி தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இருக்கிறோம். நாங்கள் 23 நாடுகளிலே நம்முடைய அமைப்பு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அங்கும் சேவை செய்கிறார்கள். தமிழகமெங்கும் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். இந்த பயிற்சி அதிக அளவில் விரிவடைந்து மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இத்தகைய சிறப்பான பயிற்சிகளை எங்களிடத்திலே 15,000-16,000 ஆசிரியர்கள் கொண்ட குழு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதிலே தன்னலமற்று பல அன்பர்கள் இதிலே பயிற்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற மனவளக்கலை அனைத்து அன்பர்களுக்கும் குருவில் நினைவில் நின்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைமுறையினர் வானமே எல்லை என்பதையும் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரின மூலக்கூறுகளையே மாற்றும் திறமிக்கோராய் நவீன எந்திரங்களை படைத்து வருகிறார்கள். இன்றைய வாழ்க்கை நவீனங்களால் ஆடம்பரம் நிறைந்ததாக இருந்தாலும் மனநிறைவான மகிழ்ச்சிக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேடல் இன்னும் கைகூடவில்லை. வேதாத்ரி மகரிஷி என்ற தனிமனிதர் தியான ஆராய்ச்சியில் நிகழ்த்திய தேடல் பிரபஞ்ச வாழ்க்கைக்கான விடைகளை வழங்கி மெய்யான உள்ளொளியை நோக்கி அவரை இட்டுச் சென்றது. அவர் அந்த உள்ளொளியை தனது போதனைகளாக பகிர்ந்து சென்றிருக்கிறார். எளிய முறை குண்டலினி யோகம் எனும் அந்த அறிவியல் கோட்பாடு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை சீரமைத்திருக்கிறது. சிறந்த தத்துவங்களில் எளிமை அடங்கி இருப்பது போல இந்த தத்துவங்களும் மிக எளிமையானவையே. வேதாத்திரிய கோட்பாடு எனும் புரட்சிகரமான விஞ்ஞானம் அன்றாட எளிய பயிற்சிகளின் மூலம் மனம், உடல், உயிர் என்ற மூன்றையும் ஒருங்கிணைத்து வாழ்வை வளப்படுத்துகிறது. எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி ஸ்கை யோகா நல்வாழ்வுக்கான ஒருங்கிணைந்த ஒரு வழிமுறை. உடல் நலமும் மனவளமும் பெற உதவும் உடல் முழுமைக்குமான பயிற்சி. முறையான யோக பயிற்சிகள் செய்வதன் வாயிலாக உடலின் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நுட்பமான உயிர் சக்தி ஆகியவை சீராகின்றன. அதனால் உடல் உறுதியாவதுடன் உடல் உள்ளுறுப்புகள் சீராகி உடல் முழுமைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. இந்த உடற்பயிற்சிகள் எளிதானவை, மென்மையானவை.
8 வயது முதல் 80 வயது வரை உள்ள எவரும் பயிற்சி செய்ய ஏற்றவை. இந்த முழு உடல் பயிற்சி என்பது நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கால் பாதங்களுக்கான பயிற்சி, அக்குப்ரெஷர் பயிற்சி, கண் பயிற்சி, உடல் தளர்த்தல் ஆகியவற்றை கொண்டது. இவை நோய் தடுப்புக்கான முக்கிய காரணிகளாக உள்ளன. முழுமையான ஆற்றலை அடைய உதவும் தியான பயிற்சி. நம் வாழ்க்கை முறை மாற வேண்டுமென்றால் நம் மனங்களில் படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வரும் பயிற்சியை மேற்கொண்டாக வேண்டும். மனதின் மிக நுட்பமான உயிர் சக்தியின் மீது நம் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிப்பதே அதன் தொடக்கம். உயிர் சக்தியானது முதுகுத்தண்டின் ஒரு சில இடங்களில் மையம் கொண்டிருக்கிறது. உயிர் சக்தியின் அந்த சேமிப்பு மையங்கள் சக்கரங்கள் எனப்படும். எப்போதும் தமக்குத்தாமே சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் உயிர் துகள்கள் நம் உடலில் உண்டாக்கும் காந்த சக்தியே ஜீவகாந்தம் எனப்படுகிறது. தியானம் நம் மனதின் அலைபாய்தலை கட்டுக்குள் கொணர்ந்து நம்மை சமனப்படுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைத்து சமநிலை தவறாமல் நம்மை செயல்பட வைக்கிறது. தியானம் மெய்ப்பொருளை உணரவும் அதன் வழியாக பரவச பேரானந்தம் கொள்ளவும் துணை செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கவும் முதுமையை வெல்லவும் உதவும் காயகல்பம். மிக தொன்மையான காலத்தில் சித்தர்கள் கண்டறிந்த அபூர்வ யோக முறையே காயகல்பம். தொலைந்து போன அந்த அரிய யோக முறையை கண்டறிந்து மனித குலத்திற்கு மீண்டும் வழங்கியவர் வேதாத்ரி மகரிஷி. உயிர் சக்தியை வலுப்படுத்தி ஜீவகாந்த ஆற்றலின் அளவை வளர்க்கும் 7 நிமிட பயிற்சியே காயகல்பம். இது ஹார்மோன்கள் ஒழுங்குபடவும், நரம்புகள் வலிமை பெறவும், நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து முதுமை விரைவில் அணுகாமல் இளமையான உடல் நலத்தை தருகிறது. ஒருமைப்பாடும் நல்லமைதியும் தரும் அகத்தாய்வு பயிற்சி. இந்த அகத்தாய்வு பயிற்சியானது எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்க, அவலைகளை களைய, தினத்தை கட்டுப்படுத்த, ஆசைகளை சீரமைக்க, எதிர்மறை எண்ணங்களால் ஜீவகாந்த ஆற்றல் வீணாவதை தடுக்கிறது. தீய குணங்களை அகற்றி நற்பண்புகளை அடைய உதவும் அகத்தாய்வு பயிற்சி சக மனிதர்களுடன் உறவுகளை மேம்படுத்த துணை செய்கிறது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் WCSC எனப்படும் உலக சமுதாய சேவா சங்கத்தை 1958 நிறுவினார். 1970 முதல் 1990 வரை உலகின் பல நாடுகளுக்கும் சென்று மனவளக்கலையை பரப்பினார். பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் அவர்களின் சீரிய தலைமையில் மகரிஷியின் பணிகள் தற்போது தொடர்கின்றன. ஸ்ரீ SKM மயிலானந்தன் சமாஜ் சேவா. உலகெங்கும் 2000த்திற்கும் மேற்பட்ட மன்றங்கள் மூலம் உலக சமுதாய சேவா சங்கம் செயலாற்றி வருகிறது. உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு பிரிவான விஷன் ஃபார் விஸ்டம் யோகக்கலை வகுப்புகளை பல்வேறு பயிற்சி திட்டங்களாக பல்கலைக்கழகங்களின் வழியே உலக தரத்தில் பயிற்றுவிக்கும் அமைப்பாக அங்கீகரிக்கப்பட்டு செயலாற்றி வருகிறது. உடல் நலம், மனவளம், இணக்கமான உறவுகள், வாழ்க்கை வெற்றி அனைத்துக்குமான ஒரே சாவி. எளிய முறை குண்டலினி யோகம், டை யோகா ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்திடுங்கள். வீட்டில் இருந்தபடியே பயிற்சி பெற்றிடுங்கள். பதிவிற்கு www.kundaliniyoga.edu.in, இமெயில் vision@vedatri.ac.in, வாட்ஸ்அப் 919385923733. ஆஹா யோகா, ஆஹா யோகா. ஆகாயம் கூட ஆதாயமாகும். தேகம் உயிரியல், யோகம் அறிவியல், அகமே ஜகமாய் ஜகமே அகமாய் ஆகும். ஆஹா யோகா, ஆஹா யோகா.
செல்வம், எத்தனை எத்தனை பதவி, நிம்மதி இருக்கிறதா? எத்தனை எத்தனை கனவு, எத்தனை எத்தனை உறவு, உள்ளம் சிரிக்கிறதா? அதில் உண்மை இருக்கிறதா? வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும், அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும். அன்பாலான அகிலம் செய்ய வந்தார் வேதாத்திரி, இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி. அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். ஆஹா யோகா, ஆஹா யோகா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து வந்திடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து மந்திரம். சுற்றித் திரியும் மனதை வெற்றி கொள்ளும் முறையை அறிந்தோம் அகத்தாய்வில். கற்றுத்தந்த குருவை பற்றிக் கொள்ளும் தலமே அறிவு திருக்கோயில். திருக்கோயில் வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம், 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 அகம்புறம் ஆனந்தம், அகம்புறம் ஆனந்தம், அகம்புறம் ஆனந்தம். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கு உள்ளோருக்கு ஆரோக்கியமும் மன அமைதியும் அடைய உதவுவதென்பது இந்த உலகிற்கே உதவுவதற்கு சமம். உங்கள் கரமும் இணைந்தால் புதியதோர் விதி செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வரும்
மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே